நான் எவ்வாறு இயேசுவுக்கு உகந்த பிள்ளையாக மாறுவது என்ற தலைப்பிலே இன்று நாம் சிந்திப்போம். இன்றைய வாசகங்கள் 3 கேள்விகளை சிந்திக்க தூண்டுகின்றது. முதல் வாசகத்தில் இறைவன் நம் ஆதி பெற்றோர்களிடம் கேட்கிறார், எங்கே இருக்கிறீர்கள்? நீங்கள் ஆடையின்றி இருக்கிறீர்கள் என்று யார் உங்களுக்கு சொன்னது? மூன்றாவது கேள்வி, யார் என்னுடைய தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் தெரியுமா? இந்த 3 கேள்விகள் ஏன் கேட்கப்பட்டன, இதற்கான விடைகள் என்ன என்பதை இந்த பதிவில் தேடுவோம். இன்றைக்கு இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கும் கேள்வி, எங்கே இருக்கிறாய்? ஆதி பெற்றோர்கள் தாங்கள் கடவுளாக வேண்டும் என்ற ஆசையால் கடவுளை விட்டு அகன்றார்கள். அதை தவறிதான் இன்றைக்கு நம்மில் பலர் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் இறைவனை மறந்து நம்மையே கடவுள்களாக்க முற்பட்டு கொண்டிருக்கின்றோம். நமது தொழில் வழியாக, நமக்கென்று நாம் வகுத்து கொள்ளும் அதிகாரங்கள் வழியாக, மற்றவர்கள் என் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று எண்ணுவதன் வழியாக, நான் எப்போதும் பதவியில் இருக்க வேண்டும், மற்றவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று எண்ணுவதன் வழியாக நாம் இறைவனோடு உள்ள உறவிலிருந்து விலகி இருக்கிறோம். ஆகவே இறைவன் நம்மை பார்த்து கேட்கிறார், எங்கே இருக்கிறாய்? இரண்டாவது கேள்வி, நீ ஆடையின்றி இருப்பதை உனக்கு யார் சொன்னது? ஆதி பெற்றோர்கள் ஒரு தவறை செய்கிறார்கள், கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். அந்த நேரம் அவர்கள் ஆழ்மனம் அவர்கள் செய்த தவற்றை சுட்டிக்காட்ட வெட்கத்துடன் தலைகுனிந்து ஆண்டவர் முகத்தை ஏறெடுத்து பார்க்க முடியாமல் நிற்கிறார்கள். நான் இத்தாலி நாட்டில் நொவாரா என்ற இடத்தில் பணி செய்த போது வீடுகளை சந்திப்பது வழக்கமாக வைத்திருந்தேன். அப்பொழுது ஒரு நாள் பொதுவாக ஒவ்வொரு இல்லத்திற்கும் வருவதற்கு முன்பாகவே செய்திகள் கொடுத்து விடுவேன். எந்த நேரம் வருவேன் என்று அவர்களுக்கு முன்பே தெரிந்திருக்கும். ஒரு நாள் ஒரு இல்லத்திற்கு செல்லும் முன்பு அவருடைய இல்லத்தின் வாயிலில் இருக்கின்ற ஹவுலிங் பெல்லை அழுத்துகின்றேன். அப்பொழுது அந்த வீட்டுக்காரர் உள்ளே இருந்து இவ்வாறு கூறுகிறார், சாமி, நீங்கள் என் இல்லத்தில் வர நான் தகுதி இல்லாதவன், நான் பாவி, நீங்கள் வேற வீட்டுக்கு போங்க. இது எதை குறிக்கிறது என்றால், தவறு செய்த பின்பு அதை அகமனம் உணர்த்துகிறது. உடனே அந்த மனிதர் ஆண்டவரை சந்திக்க வெட்கப்படுகிறார், அவரிடமிருந்து விலகிச் செல்கிறார். காரணம், பாவம் அவரை தன்னை இழிவாக எண்ண கருதியது. இதுதான் ஆதி பெற்றோருக்கும் நிகழ்ந்தது. மூன்றாவது கேள்வி, ஒருவர் எப்படி இயேசுவின் தாய் அல்லது சகோதரி ஆக முடியும்? இதற்கு நாம் செய்ய வேண்டியது 3 காரியங்கள். முதலாவது, ஜெபம் செய்ய வேண்டும். இரண்டாவது, இயேசுவின் வார்த்தைகளை வாசித்து அதனை உள்வாங்கி வாழ வேண்டும். மூன்றாவது, திருவருட்சாதனங்களை சரியாக கடைபிடிக்க வேண்டும். இதை எவ்வாறு செய்வது? நமக்கு 4 நற்செய்திகள் உள்ளன, மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவான். இந்த 4ம் இயேசு வாழ்ந்த வாழ்வை பற்றியும் அவர் சொன்ன வாழ்வியலை பற்றியும் கூறுகிறது. இதைத்தான் நாம் செவிமடுக்க வேண்டும், இதைத்தான் நாம் வாழ வேண்டும். இரண்டாவது, இயேசுவோடு ஒரு தனிப்பட்ட நெருங்கிய உறவை ஏற்படுத்த வேண்டும். உங்கள் உள்ளத்தில் இயேசு எப்போதும் இருக்கிறார் என்று நினைத்து கொள்ளுங்கள். காலையில் எழுவது முதல் மாலை உறங்கச் செல்லும் வரை, ஆண்டவரே உம் சித்தப்படியெல்லாம் நடக்கட்டும் என்று உங்கள் மனதில் சொல்லுங்கள். உங்கள் வாழ்வில் நல்லது நடந்தாலும், நீங்கள் வாழ்வில் உயர்ந்தாலும், உங்கள் வாழ்வில் கெடுதல் நடந்தாலும் இயேசுவோடு உள்ள உறவை ஆழப்படுத்தி கொண்டே இருங்கள். ஏனென்றால் பல இக்கட்டான சூழலில் இருந்து நம்மை அவர் மட்டுமே காத்து கொள்ள முடியும். நான் பொதுவாக காலை எழுந்தவுடன் சொல்லும் வார்த்தை, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இன்றைய நாளுக்காக நன்றி, உம் தேவைகளை என் வழியாக நடத்தி கொள்ளும். அதை போன்று பயணம் செய்யும் போது அந்த பயணத்தை இயேசுவிடம் ஒப்புக் கொடுப்பது. இங்கே நாம் இயேசுவோடு பயணிக்கிறோம், அதோடு அவர் விருப்பத்தையும் அன்னை மரியா போன்று நிறைவு செய்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவின் சகோதரர்கள் அல்லது சகோதரிகளாக வழிபாடுகளில் பங்கெடுப்பது மட்டுமே போதுமா என்றால் இல்லை என்றே சொல்ல முடியும். உண்மைதான், ஒவ்வொரு திவ்ய திருப்பலியிலும் நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவை சந்திக்கின்றோம். அவர் உடல் மற்றும் இரத்தத்தையும் நற்கருணையின் வடிவில் பெற்றுக்கொள்கின்றோம். அந்த நற்கருணை நாதரிடம் இருக்கும் பண்பு, குணங்கள் நம்முடைய வாழ்வின் வழியாக வெளிப்பட வேண்டும். அவ்வாறு இருக்கும்போதுதான் நாம் உண்மையில் இயேசுவின் குடும்ப உறுப்பினர்களாகிறோம். இயேசுவின் பண்பு என்பது என்ன? குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் மதித்தார். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்னார். நோயாளிகளை தொட்டார். சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட தொழுநோயாளிகளையும் குணப்படுத்தினார். பாவத்தில் வீழ்ந்த மனிதர்களை அவர்கள் அப்படித்தான் என்று தீர்ப்பளிக்காமல் மன்னித்து இனிமேல் தவறு செய்யாது என்று ஆசி வழங்கி வழியனுப்பினார். நம் தவறுகளுக்காக அவரே அனைத்தையும் தன் முதுகில் தாங்கிக் கொண்டார்.
அதாவது நமக்காக உடல் முழுவதும் காயப்பட்டார். இத்தகைய பண்புகளை நாம் கொண்டிருக்க வேண்டும். இயேசு கூறும் வார்த்தை, நீ என்னை பின்பற்ற விரும்பினால் அனைத்தையும் விட்டுவிட்டு என்னை பின்செல். ஏனென்றால் நீங்கள் என் பாதையில் பயணிக்க வேண்டுமென்றால் இந்த உலகில் உள்ள தேவையற்ற சுமைகளை நீங்கள் சுமந்து செல்லாதீர்கள். இந்த உலகப் பொருட்களை நீங்கள் சுமந்து செல்லாதீர்கள். அவைகள் உங்களுக்கு சுமையாக இருக்கும். நீங்கள் வைத்திருக்கும் பொருட்களே உங்களை சிறைப்படுத்தும். எடுத்துக்காட்டு, ஆசைப்பட்டு நாய்களை வாங்கி இன்றைக்கு இல்லங்களில் வைத்திருக்கின்றார்கள். எனக்கு அப்படிப்பட்டவர்களை பார்க்கும்போது பாவமாக இருக்கும். காரணம் என்னவென்றால், எனக்குள் ஒரு கேள்வி வரும், யார் கட்டுப்பாட்டில் யார் இருக்கிறார்கள் என்று. பல நேரங்களிலே இவர்கள்தான் அந்த நாயின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். இவர்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடங்களுக்கு செல்ல முடியாது. அப்படியே சில நாட்கள் எங்கேயாவது செல்ல வேண்டுமென்றால் அதை அழைத்து செல்ல வேண்டும் அல்லது யாரிடமாவது விட்டு செல்ல வேண்டும். நாய்கள் வீட்டிற்கு வெளியே இருக்கும் வரை இந்த பிரச்சனை இல்லை. அது உள்ளே வந்தவுடன் இந்த சூழல் ஏற்படுகிறது. அதே போன்றே இந்த உலகில் உள்ள அனைத்தையும் நாம் நம் தேவைக்கு ஏற்றார்கள் பயன்படுத்திவிட்டு செல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து எதற்கும் அடிமையாகாமல் இயேசுவுக்கு மட்டுமே நம்மை சொந்தமாக்கிக் கொள்ள முற்படுவோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.